நெக்ஸ்டன் அஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா 2025ஆம் ஆண்டு ஆவணி மாத பலன்கள். இந்த ஆவணி மாதத்தின் மிகப்பெரிய சிறப்பு என்ன, இந்த ஆவணி மாதத்தில் உங்களுக்கு நடக்க போகிற மிகப்பெரிய மாற்றத்துக்குரிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாத பலன்கள் அப்படின்னாலே பொதுவாகவே பார்த்திங்கன்னா சூரியனை அடிப்படையாக கொண்டு தான் நம்ம தமிழ் மாத பலன்கள் எடுக்கிறோம். ஆங்கில மாத பலன்கள் பார்த்திங்கன்னா சூரியன் 2 ராசிக்கு பகிர்ந்து கொடுப்பார். ஆனால் தமிழ் மாத பலன்களில் மட்டும் பார்த்திங்கன்னா சூரிய பகவான் என்ன பண்ணுவார்னா ஒன்லி ஒரே ஒரு ராசிக்கு தான். அது இந்த வட்டம் யாருக்குன்னா சிம்ம ராசிக்கு. சிம்ம ராசிக்குள் சூரிய பகவான் உள்ளே நுழையும் மாதமே ஆவணி மாதம். இந்த ஆவணி மாதத்தில் பார்த்திங்கன்னா மொத்தம் 31 நாட்கள். தமிழ் மாதத்தில் 31 நாட்கள் கொண்டது தான் ஆவணி மாதம். இந்த ஆவணி மாதத்தின் சிறப்புகள் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப மிக முக்கியமான விஷயம், ரொம்ப தெரிஞ்ச விஷயம் என்னென்னா, நம்மளுடைய விநாயக பெருமாள் பிறந்த மாதம் ஆவணி மாதம் தான். ஆவணி மாதம் சதுர்த்தி திதியில் பார்த்திங்கன்னா வளர்பிறை சதுர்த்தி திதியில் நம்முடைய விநாயகர் பிறந்த நாள். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்முடைய வாமனர் அவதாரம் எடுத்ததுமே இந்த மாதம் தான். கண்ணன் அவதாரம் எடுத்ததுமே இந்த மாதம் தான். ஆக மொத்தம் இந்த மாதம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஆன்மீகத்துக்கு உகந்த மாதம். இந்து மக்கள் அப்படியே எழுச்சி பூர்வமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதத்தில், அதாவது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பேச போகிற அத்தனை விஷயங்களும் பொது பலன்களே. இந்த பொது பலன்கள் உங்களுக்கு 20% உங்களுடைய லைஃப்பில் ஒரு சேஞ்ச், ஒரு மாற்றம் அப்படின்னு சொல்கிறோம். இதை தவிர்த்து உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட உங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். எப்படி இருக்கணும், என்ன பண்ணணும், இந்த இடமாற்றம் பண்ணலாமா, வேலை வாங்கலாமா, வீடு கட்டலாமா, கல்யாணம் முடிக்கலாமா. அது ஆவணினாலே கல்யாணத்துக்குரிய விஷயங்கள் அதிகமாக இயங்கக்கூடிய ஒரு மாதம். அப்போ திருமணம் சம்மந்தப்பட்ட தடைகளை நீக்குவது எப்படி, உங்களுடைய கடன் பிரச்சனை, மனப்பிரச்சனை, ஏகப்பட்ட பிரச்சனை இல்லாத வாழ்க்கையை அமர்த்தி கொள்வதற்கான வாய்ப்புகள் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிறதா என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என விருப்பப்பட்டாலும், அதே போல் என்னுடைய ஜாதகமே எனக்கு இல்லைங்க, என்னுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய நேயர்கள் அனைவருக்குமே நான் சொல்வது என்னென்னா, கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுக்கப்படும். அந்த நேரத்தில் உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் மிக தெளிவாக துல்லியமாக கணித்து கூற நான் காத்திருக்கிறேன். வாங்க இப்போ உங்களுடைய 12 ராசிக்கான ஆவணி மாத பலன்களை பற்றி பார்க்கலாம். வாங்க உள்ளே போகலாம். மீன ராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாதம் கோச்சார கிரகங்கள் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறது, ஆவணி மாதத்தில் நம்மளுடைய மீனராசி அன்பர்களுக்கு ஏற்படுகின்ற நல்ல முன்னேற்றமான சூழ்நிலை என்ன, எதிர்பார்த்த விஷயங்களில் என்னென்ன விஷயங்கள் நடக்கப் போகிறது, என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு முழு செயல்பாடுகளை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஆவணி மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசியில் அமர்ந்திருக்கிற சனி பகவான் வக்ர நிலையில் இருக்கார். உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல 6ஆம் இடத்ததிபதி அமர்ந்திருக்கிறார். அப்போ இந்த கிரகங்களுடைய அமைப்பு ரீதியாக பார்க்கும்பொழுது மீன ராசி அன்பர்களில் யாரெல்லாம் அரசாங்கம் சார்ந்து பயணிக்கிறீர்களோ, அரசாங்க வேலைக்காக முயற்சி எடுக்கிறீர்களோ, அவர்கள் அனைவருக்கும் உறுதியாக தங்கு தடையின்றி கோச்சார கிரகங்களுடைய சதவீதத்தின் அடிப்படையில் முழுமையாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. நீங்கள் அரசாங்கத்துக்கு ஏதாவது ஒரு விஷயம் மனசு விட்டு சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தயவுசெய்து மனசுக்குள்ளேயே சொல்லிக்கோங்க. அப்படி நீங்கள் சொல்லும் பட்சத்தில் உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வுக்கு ஒரு தடை வந்துடும். ஓகேவா? அதே போல் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மீனராசி அன்பர்களுக்கு எந்த விஷயத்தையும் 2 விதமாக செய்ய வேண்டிய தன்மை உண்டு. இந்த மாதம் மட்டும் என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரே விஷயத்தை 2 தடவை செய்வீங்க. இதை செய்யணும்னு நினச்சேன், பலபடியும் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன விஷயங்களில் நீங்கள் கவனம் குறைவினால் திரும்பியும் மீண்டும் செய்வதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். அப்போ நீங்கள் முதவே ஒரு ஸ்டார்டிங் ஆரம்பத்திலே என்ன பண்ணுங்கள், பக்காவாக பிளான் போட்டுக்கோங்க. இந்த விஷயத்துக்காக இந்த செயல்பாடை செய்கிறோம், அப்போ இதில் உள்ள ப்ளஸ் என்ன மைனஸ் என்னங்கிறத நீங்கள் என்ன பண்ணணும், பக்காவாக எழுதி வச்சு போகணும். ஏற்கனவே ஒரு விஷயம் நம்ம மீன ராசி என்பவர்களுக்கு சொல்ல முடியும்.
மீனராசிக்காரங்க என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு புதிய துவக்கம் துவங்கினாலும் சரி, அல்லது ஏதாவது ஒரு குடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி, இந்த வாய் வழி வார்த்தைகள் மூலமாக நம்பி ஏமாறாதீங்க. நீங்கள் அந்த அவங்க சொன்னாங்கல்ல, கொடுத்த வாக்கை காப்பாற்றுவாங்கல்ல, அப்படிங்கிற சூழ்நிலையில் நீங்கள் ஏமாந்து தான் போவீங்க. யார் என்ன விஷயத்தை உங்களுக்கு சொன்னாலும் அதை எழுத்தின் மூலமாக ஒரு ரெக்கார்டு வேணும். எப்படி நம்முடைய மீனராசி என்பவர்களுக்கு எப்போவுமே ரெக்கார்டு வேணும். அந்த ரெக்கார்டு இல்லாத ஒரு சூழ்நிலை, எப்போ நீங்கள் ரெக்கார்டு இல்லாமல் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம், நமக்கு வேண்டியவங்க தானே அப்படின்னு நினச்சிங்கன்னா, திரும்பி பார்க்கும்போது 5 வருஷம் கழிச்சு நீ எதுவுமே இல்லை, நீ எதுக்கு என்ன பேசுகிறேன்னு அந்த நபர்கள் உங்களை தேவையில்லாமல் யோசிக்க வைக்கக்கூடிய சூழ்நிலை நடந்திருக்கலாம், அல்லது இனிமேல் நடக்கலாம். அப்போ நீங்கள் ரெக்கார்டு ப்ராப்பராக எவிடன்ஸோடு வாங்கி வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் இந்த பத்திரம் அப்படிங்கிற மாதிரி பாதிப்பு வராது. ஓகேவா? அப்போ இந்த பாதிப்பு வரக்கூடாதுன்னு இந்த விஷயத்தை செயல்படுத்தணும். அதே போல் நம்முடைய மீன ராசியில் உள்ள அன்பு நேயர்களில் யாரெல்லாம் ஒரு 5 பேருக்கு வேலை கொடுக்கறது, ஒரு 3 பேருக்கு வேலை கொடுக்கறது, யாராவது ஒருத்தருக்காச்சும் தன்னுடைய செயல்பாடில் வேலைக்கு கூட வச்சுக்கிட்டு அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கீங்களோ, எப்படா பணம் வாங்கி நம்ம வீட்டுக்கு கொண்டு போகிறதுக்கான ஒரு பாக்கியம் கிடைக்கும், கையில் வாங்கினேன் பையில் போடலை, காசு போன இடம் தெரியலங்கிற மாதிரி தான் நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சாலும் உங்களுடைய வேலை பார்க்குறவங்களுக்கு பகிர்ந்து கொடுத்துட்டு திரும்ப உங்களுக்கான ஒரு பங்குங்கிறது இல்லை அப்படிங்கிற சூழ்நிலை தான் கடந்த காலங்களில் உங்களுக்கு அதிகமாக நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ இந்த அழுத்தத்தை வெளியேற்றி உங்களுடைய லாபத்தை அதிகரிக்க நம்மளுடைய மீன ராசிக்காரங்க பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் வழிபாடை பின்பற்றுவது மிகப்பெரிய அற்புதம். ஆஞ்சநேயரை போய் கைப்பற்றிக்கணும். ஆஞ்சநேயர் முழு மனதோடு நீங்கள் வழிபாடு செய்யணும். அதுவும் இப்போ சனி பகவான் உங்களுடைய ராசியில் வக்கிரமாய் அமர்ந்திருக்க காலகட்டம், நீங்கள் ஆஞ்சநேயரை முழு மனதோடு பின்பற்றும் பொழுது இந்த ஆவணி மாதத்தில் அற்புதமான சூழ்நிலைகளும் அரசாங்க சார்ந்த விஷயங்களை வெற்றியும் அரசாங்கம் செயல்படுத்தக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலும் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக, ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் செயல்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. நேயர்களே, இவ்வளவு மணி நேரம் மிக பொறுமையாக உங்களுடைய ராசிக்கான பலன்களை பற்றி நான் கிரகங்கள் ரீதியாக எடுத்த விஷயங்களை நீங்கள் பொறுமையாக பார்த்ததுக்கு எனது அன்பார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஆதரவு, நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு விதமான ஆதரவும் தான் நான் தொடர்ந்து வீடியோ போடுவதற்கான ஒரு வாய்ப்பை கொடுக்குது. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா எல்லா வெளிநாடுகளிலிருந்தும் நம்முடைய நெக்ஷன் மூலமாக நமக்கு கால்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது, நிறைய கால்ஸ் வருது. அதே போல் அப்பாயின்மெண்ட் போய்கிட்டே இருக்குது. நம்மளுடைய ஒவ்வொரு நேயர்களுக்குமே நம்ம வீடியோவில் என்ன சொல்கிறோமோ, அதாவது இப்போ பார்த்தது வந்து பொது பலன்களே, உங்களுடைய லைஃப்பில் 20% தான் மாற்றம் ஏற்றம். இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகமும் உங்களுடைய பிரசனமும் உங்களை உருவாக்கும். உங்களுடைய அத்தனை விதமான கேள்விக்கும் பதிலளிக்க முடியும். உங்களுடைய கடந்த கால செயல்பாடுகளுடைய பல விஷயங்களை நம்ம வெளிப்படையாக பேச முடியும் என்று சொன்னது மாதிரி நம்மகிட்ட வீடியோ பார்த்துட்டு கால் பண்ண அத்தனை நேயர்களுக்குமே புரியும். ஏன்னா அவங்களும் நம்ம வீடியோ பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. அப்போ உங்களுக்கே புரியும் நம்ம எப்படி ஜாதக பலன் சொல்கிறோம், எந்தளவுக்கு ஒரு சிறப்பான நன்மைகள் நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் உறுதியாக புரிஞ்சுக்கிறீங்க. இப்போ கிட்டத்தட்ட போன மந்த்து கூட நமக்கு ஒரு லண்டன்லேருந்து ஒரு சகோதரி கால் பண்ணி பேசினாங்க. அவங்கள நம்ம ஜாதகம் சொல்லும்போது அவங்க ஆச்சரியப்பட்டாங்க. என்னங்கய்யா இது கேமரா எதுவும் வச்சுருக்கீங்களா, வீட்டில் எதுவும் கேமரா எதுவும் வச்சுருக்கீங்களா, பக்கத்தில் எதுவும் கேமரா வச்சுருக்கீங்களா, இவ்வளோ ஒரு கரெக்டாக சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ இதெல்லாம் எப்படி சொல்ல முடியுது அப்படின்னா, ஒரு கிரகங்களை, அதாவது நம்மளுடைய நவ கிரகங்களை நம்ம உள்வாங்கி அதை என்ன சொல்லுவோம்னா, ஒரு நம்மளுடைய நார்மல் வார்த்தைகளாக சொல்லுவோம், லவ் காதல், அப்படியே உள்ளுணர்வோடு காதல் செய்யும்பொழுது அந்த பிரபஞ்சம் இந்த கிரகங்களுடைய அடிப்படையில் நமக்கு அத்தனை விதமான
ஒரு ரியாலிட்டியை சொல்லிக் கொடுக்கும். அந்த நீங்களும் அங்கே ஜாதகம் பார்க்கும்போது இப்போ நம்ம ஆன்லைன் கன்சல்ட்டிங் தான் அதிகமாக பண்ணுறோம். இப்போ லண்டன்லேருந்து ஒரு சகோதரி பார்த்தாங்கன்னு சொன்னேன். அவங்கள நான் பார்த்ததில் நான் வந்து அவங்கள அதாவது அவங்க என்னை பார்த்ததில் நான் அவங்கள பார்த்ததில்ல. வீடியோ மூலமாக பேசியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவங்களுக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத அவங்க உள்ளுணர்வோட ரியாலிட்டியாக கிரகங்களை நம்பி கேட்குறாங்க. அதே மாதிரி நம்மளும் என்ன பண்ணுறோம், ரியாலிட்டியாக அவங்களுக்கு ஒரு மாற்றம் வேணும், அவங்களுக்கு கடந்த கால நிகழ்வுகளை நமக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு நானும் ரியாலிட்டியாக இருக்கும்பொழுது இந்த பிரபஞ்ச சக்தி எங்கே இருந்தாலும் உங்களுக்கான ஒரு சரியான பதிலை கொடுக்கும் என்பது உண்மை. நம்பிக்கையுடன் நீங்கள் வந்து ஜாதகம் பார்க்கும்பொழுது உங்களுடைய வார்த்தைகள் ஒவ்வொரு வார்த்தைகளுமே நான் சொன்ன விஷயங்களை ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு தான் இருக்கும் என்பதை நீங்கள் வாக்கு மூலமாக கொடுக்குற அளவுக்கு கண்டிப்பாக ஆமாம் சார் நடந்துச்சு நீங்கள் சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு ஜாதக பலனை துல்லியமாக கணித்து என்னால் கூற முடியும் என்ற ஒரு தன்னம்பிக்கையுடன் உங்களிடம் கூறிக்கொள்கிறேன். மேலும் வாய்ப்பளித்த அன்பு நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன். உங்களுக்கு ஜாதகம் தெரிஞ்சுக்கணும், ஜாதகத்தை பற்றி புரிஞ்சுக்கணுன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதிலளிக்க காத்திருக்கிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் எனது பணிவான நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.